जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणाधिसेवितं कविता जम्बो पलसार पक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति துணை கொண்டு ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. நவகோள்களின் துணையோடு இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். நான் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற முறையில இந்த வார ராசி பலன் நமக்கு எப்படி இருக்கு, இந்த வாரம் நமக்கு என்னென்ன சொல்றது, இந்த வாரம் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும். அதாவது சில விஷயங்கள் நம்ம முன்கூட்டியே நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இங்கிலீஷில் ஒரு வேர்டு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லி, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு நடக்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தார். நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயருடைய இது, அதாவது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோவுடைய ஒரு ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப நம்மளுடைய காணொலிகள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவர் பிரசன்னா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அப்படியே நடந்துட்டு இருந்து தான் சொன்ன. இது மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் வரும், வெளிநாடு போவீங்கன்னு. அதே மாதிரி அவர் வெளிநாடு போகிறார். இந்த மாதம் 13ஆம் தேதி வெளிநாடு போகிறார். மாதிரி அவருக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் அது அப்படியே நடக்கிறது. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எதனால்? ஒரு ஜாதகத்தை மக்கள் ஜோதிடரால் புரிந்து கொள்ள முடியும். அன்றாட மக்கள் என்னென்ன பிரச்சனையில் அவஸ்தையில் இருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகளில் மக்கள் தினமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அதன்படி இந்த ராசி கட்டமும் இந்த மக்களுடைய விஷயமும் சரியாக இருந்தால் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சரியாக கணித்து சொல்ல முடியும். வாங்க வார ராசி பலன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சுபம். யாரை நம்பியும் துலாம் ராசிக்காரர் நேயர்கள், துலாம் ராசி நேயர்களே, யாரை நம்பியும் பெரிய அளவில் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அது பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும். பணம், சொத்து அல்லது சட்டம் தொடர்பான எதிர்பாராத செலவுகள் உருவாகலாம். கூட்டாளி அல்லது சக ஊழியர்களின் தவறால் உங்கள் பணிக்கு பாதிப்பு ஏற்படலாம். வேலையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறதோ, வேலையிலேருந்து நிறுத்தி வைக்கிறதோ, இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. பதவி மாற்றம் அல்லது பொறுப்பு மாற்றம் வரக்கூடிய தகவல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்ததாக, திருமணம் மற்றும் குடும்ப பேச்சுவார்த்தை தாமதப்படலாம். கணவன் மனைவிக்குள் பேசாமல் இருப்பதை மன தூரத்தை அதிகரிக்கும். கணவன் மனைவி பேசிக்கணும். ஸோ என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, என்ன ஏதுன்னு சில விஷயங்கள் தாமதிக்கப்படலாம், வேற விஷயம் கிடையாது. பேச்சுவார்த்தையில் தாமதம் ஏற்படலாம், திருமண விஷயத்தில் தாமதம் ஏற்படலாம். சரி, நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லுவாங்க, சரியான ஒரு பதில் வராது. ஸோ இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கும். ஒப்பந்த ஆவணங்கள், நல்ல பெயர், நெருங்கிய நண்பரின் துரோகம், கோர்ட்டு தொடர்பான தாமதம், வாகன பராமரிப்பு, இதெல்லாம் சில சூழ்நிலைகள்லாம் இருக்கு, பார்த்துக்கோங்க. அதே போல சிறுநீரக செயல்பாடு, கிட்னி ஃபங்க்ஷன், சிறுநீர் தொற்று, யூடிஐ அப்படின்னு சொல்லுவா, இடுப்பு வலி, லோயர் பேக் பெயின், ரத்த சர்க்கரை மாற்றம், பிளட் சுகர், ஹார்மோன் சமநிலையின்மை, ஹார்மோனல் இன்பேலன்ஸ்ன்னு சொல்றா இல்லையா, இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு ரத்தம் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரைன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, ஒற்றை தலைவலி, ரொம்ப காலையிலேருந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலே அப்படியே பேட்டரி லோவான மாதிரி அப்படியே லோவாகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் துலாம் ராசிக்கு உண்டு. கூடியமான வரைக்கும் சில வழிபாடுகள் அப்படிங்கிறது சிறப்பாக பண்ணுங்க. கோவிலுக்கு போகிறது, டெய்லி காலையில் கோவிலுக்கு போகிறது, தெய்வ வழிபாடுகள், தெய்வ சிந்தனையில் கொஞ்சம் ஈடுபடுறதுல சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்லலாம் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அனுபவம் இருந்தால் பண்ணுங்க, அனுபவம் இல்லாமல் நீங்களா ஒரு விஷயத்தை ஆரம்பித்து பண்ணாதீங்க. அதே போல் சொந்த ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அகலக்கால் வைக்காதீங்க. நார்மலாக ஆடி முடியும் வரை கொஞ்சம் நிதானிச்சே செயல்படுங்க. இந்த வார ராசி பலனில் திடீர்னு யாராவது நான் இதை பண்ணுறேன், அதை ஐயா நான் பொறுமையாகவே இருக்கேன், ஐயா நீ எதையுமே இது பண்ணாது, நான் பொறுமையாக நான் கரெக்டாக நானே செஞ்சுக்கிறேன், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி போயிடுங்க. தேவையில்லாமல் அவன் ஒன்று சொல்லி நீங்கள் ஒன்று சொல்லி, நீங்கள் ஒன்று சொல்லி அவங்க ஒன்று சொல்லி, தேவையில்லாத மன வருத்தத்தை அதிகம் சம்பாதித்து கொள்ள வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நிதானித்து சில விஷயங்களை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். கூடியமான வரைக்கும் பெருமாள் வழிபாடு நிறைய பண்ணுங்க. இந்த வாரத்தில் அலைச்சல் அதிகமாக வச்சுக்காதீங்க. அதாவது
ஸ்மார்ட் ஒர்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. அப்படியே தட்டாம்புட்டான்னு இல்லாமல் ஸ்மார்ட்டாக ஒர்க் வேலை பார்க்குறதுக்கு என்ன உண்டோ அழகாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. கெட்ட பேர் இல்லாமல் பார்த்துக்கணும். அக்கம் பக்கத்தில் கூட சில பேச்சுவார்த்தைகளை கரெக்டாக பேசுங்க, கரெக்டாக நடந்துக்கணும். பண்ணினீங்கன்னு சொன்னால் சிறப்பு, சுபம், வாழ்க வளமுடன்.